சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இது நம்ம கையில் இருக்கக்கூடிய பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட பைபிளில் இருக்குது. ஆனால் நியூ வெர்ஷன் பொது மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்றதை நான் வாசித்து காமிக்கிறேன். அல்லது ஆர்சி மொழிபெயர்ப்பு அதுலேயும் இப்படி தான் இருக்கும். பொது மொழிபெயர்ப்புலையும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். நீதிமான்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். இதான் முக்கியம். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். தாம் செய்வது அனைத்திலும். ஆமென். நான் செய்கிற ஒரு காரியம் வெற்றியா இருக்கணுமே. நான் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நான் படிக்கிற படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்னுடைய பிரயாசத்தை நான் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும். என் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் வெற்றியை காண செய்ய வேண்டும். ஆமென். எதெல்லாம் எனக்கு தோல்வி என்கிற நிலையிலே கடந்த நாட்களில் என்னை டிஸ்கரேஜ் பண்ணி சோர்ந்து போக பண்ணி என்னை பலவீனப்படுத்தி நான் தோற்று போயிட்டே இருக்கேன், தொடர்ந்து தோல்வி முயற்சிக்கிறேன் ஆனால் தோற்று கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீ சோர்ந்து போயிடாத, உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சித்து தோற்று போனீர்களோ தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சரி, எதிலெல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 17:15 வாசிக்க கேட்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினா அந்த பலிபீடம் கட்டப்பட்டதனுடைய நோக்கத்தை அவன் அந்த பலிபீடத்தின் மேல் எழுதுகிறான். அந்த பலிபீடத்திற்கு பெயர் யெகோவா நிசி. என் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், என் தேவன் வெற்றி தருகிறவர். ஆமென். வெற்றி கொடுக்கிற கர்த்தர். யெகோவா நிசி என்றால் வெற்றியின் தேவன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையில இந்த காரியத்தை மோசே செய்தான் என்று நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களானால், அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 அடிமைத்தனத்தில் 30 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனால் மோசேயின் தலைமையிலே அவர்கள் வாக்குத்தத்தத்தின் பூமியாகிய கானானை நோக்கி அவர்கள் வனாந்தரத்திலே நடந்து வருகிறார்கள். அப்படி நடந்து வரும் பொழுது செங்கடல் குறுக்கே வருகிறது, அதை தாண்டி விட்டார்கள். கர்த்தர் செங்கடலை பிளந்துட்டாரு. அவர்கள் அப்படியும் தொடர்ந்து வரும் பொழுது திடீரென்று ஒரு வனாந்திரத்திலே அங்கே அமலேக்கியர்கள் என்கிற ஒரு பெருங்கூட்டம், ஒரு அமலேக்கியர்கள் என்கிற கூட்டம் 17ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். The place called ரெவிதீமிலே, ரெவிதீம் என்கிற இடத்திலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலோடு அமலேக்கியர்கள், எதிரிகள், சத்துருக்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. அந்த யுத்தம் எங்கே நடக்குது? ரெவிதீம் என்கிற இடத்துல நடக்குது. இஸ்ரவேலர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். கிட்டத்தட்ட 24 லட்சம் ஜனங்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், வாலிபர்கள், இப்படி கலந்து கிடக்கிற ஒரு கூட்டம், இஸ்ரவேல் கூட்டம். நாடோடிகளைப் போல அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது ரெவிதீம் என்கிற இடத்துல அமலேக்கியர்களை சூழ்ந்து கொண்டு யுத்தம் நடக்க அந்த இடம் யுத்தத்தின் பூமியாக மாறுகிறது. நன்றாக கவனியுங்கள். கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடைகள் அவர்களோடு கூட பிரயாணப்பட்டு வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வந்து அதை சூழ்ந்து கொண்டு யுத்தத்தை நடப்பிக்கிறார்கள் அமலேக்கியர்கள். அப்படி யுத்தம் நடக்கும்போது என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, யுத்த வீரனை தலைமை தாங்குகிற யுத்த வீரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ நமக்கா மனிதரை தெரிந்து கொண்டு, நீ இஸ்ரவேலுக்கு மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நீ யுத்தம் பண்ணு. மோசே சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, நீ யுத்தம் பண்ணு, நாளை நான் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்றார்.
ஹல்லேலூயா. ஆமென். நீ யுத்தம் பண்ணு, ஆனா தேவன் எனக்கு கொடுத்த கோலை என் கையில பிடித்து கொண்டு மலையின் உச்சியில நான் நிற்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னோட யுத்தம் பண்ண வரமாட்டேன், ஆனா தேவன் எனக்கு ஒரு அழைப்பின் கோலை கொடுத்திருக்கிறார். இந்த எகிப்தில் இருக்கிற பார்வோனுடைய கையிலிருந்து இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டு எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஒரு ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்த என் கையிலே ஒரு கோலை பிடித்திருந்தேன். அந்த கோல், அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பனின் கோல் தேவனுடைய கோலாக மாற்றப்பட்டது. அதிகாரத்தின் கோலாக, அழைப்பின் கோலாக என் கையில தேவன் கொடுத்தார். ஓரேப் என்கிற பர்வதத்தில் அப்படி என் கையிலே தேவன் தந்திருக்கிற அந்த அழைப்பின் கோலை, தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நான் மலை உச்சியிலே நிற்பே என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? வாசிப்போம் அடுத்த வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசே ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், கவனிங்க, மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில், மோசே தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அமலேக்கு மேற்கொண்டான். எப்பெல்லாம் மோசேனுடைய கை தளராமல் மேலே தூக்கி நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டிருக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் பாளையத்திலே யுத்த களத்திலே யோசுவாவின் சேனை இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை வெற்றி கொள்ளுகிறார்கள், மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் மோசேனுடைய கை அசந்து போய் எப்பொழுதெல்லாம் கீழே இறங்குதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் தோற்று போகிற சூழ்நிலை வருகிறது, அமலேக்கியர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இத ஆரோன் பார்க்கிறான், ஊர் பார்க்கிறான், மோசே பார்க்கிறார்கள். என்ன செய்கிறது என்று தெரியல. ஏன்? 12ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேன் கைகள் அசந்து போயிற்று. எவ்வளவு நேரம் தூக்கிட்டு நின்றுட்டே இருப்பாரு, அசந்து போயிருது கையை. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து, கல்லை எடுத்துட்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அவனுக்கு கீழாக வைத்து அதன் மேல் உட்கார்ந்தான். அதன் மேல் மோசே உட்கார வைத்து, ஆரோன் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்தில் இருந்து, நல்ல மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 2 உதவி ஊழியக்காரங்க. ஒருத்தன் சகோதரன், இன்னொருத்தன் சகோதரன் இல்லை, அவனுடைய குளத்தில் இருக்கிறவன் தான். 2 பேரும் சேர்ந்து ஆரோனும் ஊரும் மோசேயினுடைய அசந்து போகிற கையை 2 கையும் பிடிச்சுக்கிட்டு தேவனுடைய கோலை மோசே பிடித்து கொண்டு அசராம நிற்பதற்கு உதவி செய்கிறாங்க. வாசிங்க. அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களை பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அதனாலே யோசுவா பட்டய கருக்கினாலே அமலேக்கையும் அவன் ஜனங்களை முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கு வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இதை நீ நினைவு கூறும் பொருட்டு யோசுவா யுத்த வீரன், அடுத்த லீடர், அவனுடைய காது கேட்கும்படி வாசி. நினைவு கூறும்படி யோசுவாவுக்கு நீ காது கேட்கும்படி வாசித்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா புஸ்தகத்தில் எழுதி வாசிக்கணும். வானத்தின் கீழங்கும் இராதபடி அமலேக்கை நான் நாசம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அமலேக்கோடு இஸ்ரவேலர்கள் பண்ணின யுத்தம் ஒரு முடிவு பெறுகிற யுத்தம் அல்ல. அது அந்த வெற்றி ஒரு ஆரம்பத்தின் வெற்றி. ஏனென்றால் இந்த அமலேக்கு சும்மா இருக்க மாட்டான், அவன் தொடர்ந்து கொண்டே இருப்பான். இஸ்ரவேலோடு கர்த்தருடைய ஜனங்களோடு யுத்தத்தை தொடர்ந்து நடப்பிப்பான். ஆகவே பூமியின் கீழ் அவனுடைய பேர் எங்கும் இராதபடி அவனை நாசம் பண்ணுவேன் என்பதை எழுது. இந்த வெற்றியை நினைவு கூறும் பொருட்டு அதையும் எழுதி யோசுவா காது கேட்க வாசி. ஆமே. ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியும், மோசே மரணத்திற்கு பிற்பாடு யோசுவா என்கிற யுத்த வீரன் தான் ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு அவன் அநேக யுத்தங்களை நடப்பிக்கணும், தலைமையேற்றணும், நடத்தணும். அதற்கு அவனுக்கு ஒரு உற்சாகம் தேவை. ஆகவே இதை எழுதி வைத்து இதை நீ அவன் காதுகளில் கேட்கும்படி வாசி என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? முதலாவது காரியம், மாமிசத்தோடு பழைய ஏற்பாட்டிலே ஒரு யுத்தம் நடந்தது, மாமிசத்தோடு ஒரு யுத்தம் நடக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டில் எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு மாமிசத்தோடு நடக்கிற யுத்தம் அல்ல, ஆனா யுத்த காரியம் மாறுது, யுத்த களம் மாறுது, யுத்தம் பண்ணுகிற சூழ்நிலை மாறுது, எதிரி மாறுறான், ஆனா யுத்தம் பண்ணிதான் ஆக வேண்டும். வாசிங்க எபேசியர் 6:12.
ஏனெனில் மாம்சத்தோடும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசு திருச்சபை விசுவாசிகளே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அன்றைக்கு இருந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோமர்கள் முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். கிறிஸ்துவத்தை நசுக்குவதற்கு ரோமர்கள் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆமென். அதற்கு பிற்பாடும் வரலாற்றிலே ஒவ்வொரு மனிதர்கள் எழும்பி தோன்றி கிறிஸ்தவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை நசுக்குவதற்கு, அதிலே ஒரு முக்கியமானவன் ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். தொடர்ந்து சபை சரித்திரத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய பிள்ளைகள் நசுக்கப்பட்டு கொண்டே இருந்தார். இன்றைக்கும் அந்தந்த தேசத்தில் யார் நசுக்கப்படுகிறார்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்தியாவிலும் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் நசுக்கப்படுவதற்கான திட்டங்கள் பயங்கரமாய் தீட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிக்கும். அதனால இங்கே அற்புதமாக எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து, கிறிஸ்தவர்களை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், உலகத்தின் அந்தகார லோகாதிபதி அதிகாரத்தோடு நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி ஆகிய பிசாசின் அந்த கட்டமைப்போடு ஒரு யுத்தம் ஒன்று. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாட்டானிக் ஃபோர்சஸ், the structure of satanic forces, அதோடு நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், அந்த ஸ்ட்ரக்சர் வான மண்டலத்தில் இருக்குது. அங்கே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குது. பெட்டாலியன்ஸ், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்குது. நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். வசனம் என்னைக்குமே சரியா போதிக்கும். உனக்கு ஒண்ணுமே இருக்காது, போராட்டமே இருக்காது. உன் பர்ஸை இப்படி திறந்தினா அப்படியே 500 ரூபா கொட்டும், இங்கிட்டு திறந்தினா இங்கிட்டு 500 ரூபா 1000 ரூபா கூட கொட்டும். 1000 ரூபா செல்லாமல் போச்சு, 2000 ரூபா பிரிண்டே அடிக்கிறது இல்லை, கொட்டும். இப்படி பிரசங்கிக்கிறதல்ல வசனத்தின் பிரசங்கம். வசனம் என்ன சொல்லுது? நமக்கு உபத்திரம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு மாமிசத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் இல்லை. ஆமென். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலர்கள் மாம்சத்தோடு கூட போரிட்டார்கள், ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாய் அவர்கள் போர் செய்தார்கள். ஆனால் நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, மனுஷனோடு போராட்டம் அல்ல. மனுஷனுக்கும் அதிகாரத்திற்கும் பின்னால் இருந்து கிரியை செய்கிற சாட்டானிக் ஃபோர்ஸஸோடு, சாத்தானுடைய தந்திரங்களோடு, சாத்தானுடைய அந்த ஒரு அமைப்போடு, ஸ்ட்ரக்சரோடு, அவனுடைய செயல்பாடுகளோடு, அவனுடைய மறைவான திட்டங்களோடு, அதற்காக அவன் பயன்படுத்துகிற பூமியில் இருக்கக்கூடிய அவன் தந்து அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்களோடு, பெரிய பெரிய அதிகாரிகளோடு, அரசியல் தலைவர்களோடு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு தோல்வி இல்லை, மாம்சத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் உண்டு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த யுத்தம் கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பலையோ, அந்த யுத்தத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படணும்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் ஆவியிலே நீங்கள் பலப்படணும். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார். எபேசியர்கள் நிருபத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக சகோதரர்களே, நீங்கள் பலப்படுங்க, கர்த்தர்ல பலப்படுங்க, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின், the mighty power of God, அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சபை ஒரு நோஞ்சானை போன்ற விசுவாசிகளை உருவாக்குவதற்காக பூமியிலே எழுப்பப்படுவது அல்ல. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதலை பெறுவதற்கு வாருங்கள் என்று சபை முதலாவது அழைக்கிறது. அது உண்மை. எல்லாரும் பாரம் உள்ளவங்களா என்கிட்ட வாங்க, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கிறிஸ்டியானிட்டியோட ஃபர்ஸ்ட் டோர் ஸ்டெப் அது முதல் வாசல். ஆமென். அந்த முதல் வாசல்லே நிறைய பேர் இதுதான் கிறிஸ்தவன் நினைச்சிடறான். ஆனால் உள்ளே போகணும். அடுத்தடுத்த வாசலுக்குள்ளே போக போக நமக்கு தெரியும், நம்மை ஒரு உருவின பட்டயமாக,
கூர்தீட்டப்பட்ட அம்புகளாக, ஆமென், தேவனுக்காக பலமாய் உருவாக்கப்படுகிற சர்வாயுத வர்க்கங்களைப் போல நம்மளை கர்த்தர் உருவாக்குவதற்காக தான் சபைக்குள்ள கொண்டு வராரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். போராட்டம் இருக்குது, விரோதங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத எதிரியாகிய சாத்தான் எப்படியாவது நம்ம அசந்தா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றியையும் அதனால் உண்டாகிற கலிகூறுதலையும் திருடி விடுவதற்கும், நம்முடைய ஏர்னிங்ஸ் பொருளாதாரத்தை பறிப்பதற்கும், நமக்குள் இருக்கிற லைஃப் ஜீவனை எடுப்பதற்கும், ஆமென், தேவனுடைய திட்டத்தை குலைத்து போடுவதற்கும், தேவன் நம்மை உபயோகப்படுத்துவதற்காக வைத்திருக்கக்கூடிய பெரிய காரியங்களை எல்லாம் நசுக்கி போட்டு அதிலிருந்து நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கும், என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்வதற்கு அவன் அநேக அக்னி ஆஸ்திரங்களை தன் கையில் வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாக விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சாத்தானுக்கு விரோதமான யுத்தத்தில் நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் சர்வாயுத வர்க்கத்தை, இந்த ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஒரு யுத்தத்திற்கு கர்த்தர் நம்மளை ரெடி பண்றார். அந்த யுத்தம் யாரோடையாவது போய் சண்டை போடுற ஈட்டியும் அம்பையும் துப்பாக்கியும் AK-74ஐயும் 47ஐயும் என்ன வேணா எழுதிக்கிங்க, என்ன வேணா நினைச்சுக்கிங்க, அதெல்லாம் தூக்கி மேலே மாட்டிக்கிற யுத்தம் அல்ல. அவைகளெல்லாம் நாம ஒரு ஆவிக்குரிய போராளிகள், ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ். நம்முடைய ஆயுதங்களோ ஆவிக்குரிய காரியங்களை அசைக்கிற வல்லமை உடையவைகள். முழு உலகத்தையும், ஒரு நேச்சுரல் வேர்ல்ட, இயற்கைக்கு உட்பட்ட இந்த உலகத்தை ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அப்ப நம்முடைய யுத்தம் நேச்சுரல் வேர்ல்டுல இல்ல, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல நாம் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் நல்ல தேவனோடு உருவாக்கப்பட்டிருப்போமானால் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபித்து யுத்தத்தில் ஜெயத்தை எடுத்துடலாம். தேவன் சொல்லுகிறத கவனித்து அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை, அறிவை, ஞானத்தை, புத்தியை, தெளிவை, புரிந்து கொள்ளுதலை விளங்கி கொண்டு அவைகளை செய்து யுத்தத்தை நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தை குறித்து யோசுவாவுக்கு ஒரு புத்தகத்தில் எழுது, அவன் அதை வாசிக்கணும், அவன் காது கேட்க வாசி அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால எவ்ரி விக்டரிஸ், எல்லா வெற்றியும் எழுதப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ரவிதீமிலே மோசேயின் தலைமையிலே ஒரு வெற்றியை எப்படி தந்தாரோ அதே வெற்றியை ஆயிலையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அதே வெற்றியை எரிகோவிலும் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவே யோசுவா, நீ போகிற எவ்விடங்களிலும், எல்லா இடங்களிலும், நீ போகிற எல்லா இடங்களிலும் அவன் கூடவே இருந்து உன் காரியத்தை வெற்றி பெற செய்வேன், வாய்க்க செய்வேன் என்று யோசுவாவின் புத்தகத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதெல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன், உன் கையில் கொடுத்துருக்கிறேன், நீ வாசிக்கிற, உன் காதில் அது கேட்குது. கேள்வினால என்ன வரும்? என்ன வரும்? விசுவாசம் வரும். அப்ப நான் எழுதி வைத்திருக்கிறது என்னவென்றால், மோசையோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர் என்னோடும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் இருக்கிற சத்ருவாகிய பிசாசு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு விரோதமாக என்னென்னலாம் தந்திரம் பண்ணி, என்னென்னலாம் திட்டம் வைத்து, என்னென்னலாம் யுத்த முறைகளை கையாண்டு நமக்கு விரோதமாய் அக்னி ஆஸ்திரங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறனோ அவைகள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற மோசேயின் தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற யோசுவாவின் தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற கிதியோனின் தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தானியேலின் தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற பவுலின் தேவன், பேதுருவின் தேவன், யோவானின் தேவன் நம்முடைய தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அப்ப மோசே என்ன பண்றாரு? ரவிதீமிலே தேவனுடைய கோலை முதல்ல பிடிச்சுக்கிட்டாரு. தேவனுடைய கோல் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதற்கான ஒரு உறுதியை கொடுக்குது. The first call is the general call. அது ஒரு பொதுவான அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அது ரட்சிப்பின் அழைப்பு.
அந்த அழைப்புக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அந்த அழைப்பின் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த மேய்ப்பனுடைய மந்தையாக நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அதுக்கப்புறம் ஒரு கால் இருக்குது. அந்த கால் the ministry கால். என்னை போல இன்னும் அநேகர் பூமி முழுவதும் தேவனால் விசேஷமாய் அழைக்கப்பட்டு, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டதுனால் ஊழியத்தில் 22 ஆண்டுகள் ஓடிடுச்சு. கர்த்தர் நிலைப்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். சொந்த பலன் அல்ல, சொந்த பரிசுத்தம் அல்ல, சொந்த ஞானம் அல்ல, சொந்த அறிவு இல்லை, எந்த பின்னணி இல்லை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஆமென். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. ஆமென். அது ஒரு விசேஷம். எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துட முடியாது. எல்லாரும் பாட்டு பாடலாம், எல்லாரும் எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு சூழல் அதான். இன்னைக்கு சூழல் என்னன்னா, யார் வீட்டில் மொட்டை மாடி இருக்குதோ அந்த மொட்டை மாடியெல்லாம் கூடாரமாயிரும். அப்புறம் ஒரு மைக்கு, அப்புறம் ஒரு கீபோர்டு, அப்புறம் ஒரு கூட்டம். அது தப்பா பிரதர்னா தப்பு இல்லை, ஓகே நடத்திங்க. ஆனால் சஸ்டைன் ஆகாது. எத்தனை பேரை பார்த்துட்டேன் இத்தனை வருஷத்தில். சஸ்டைன் ஆகாது, நிலைத்திருக்காது. ஆமென். ஊழியம் இனி ஒரு நாட்களில் கழுத்தை கேட்கும், கழுத்தை கேட்கும். இப்போ ஆளை காணோம். யுத்தம் இருக்குது. அந்த யுத்தம் மாமிசத்தோடு இருக்கிற யுத்தம் அல்ல. அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய கோலை முதல்ல தூக்கி காண்பிக்கணும். கர்த்தாவே, ரட்சிப்பின் கோலை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, நான் என் ஊழியத்தின் அழைப்பை கோலை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்கணும். எதுக்கு? யாருக்கு முன்னாடி நிற்கணும்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்காம வெற்றி வராது. ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் பெறுவதற்கு முதல்ல நான் தெரிஞ்சிருக்க வேண்டியது, நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். ஆமென். ரெண்டாவது, எனக்கு அசந்து போகும்னு முதல்ல எனக்கு தெரியணும். என் ஊழியத்தில் நான் அசந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு, என் ரட்சிப்பின் வாழ்க்கையை அசந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஃபெல்லோஷிப் தேவை அப்படின்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஆள் தேவை. நான் தனியாக கம்பு சுத்த முடியாது. எனக்கு ஆரோன் ஒருத்தர் வேணும், எனக்கு ஒரு ஊர் ஒருத்தர் இருக்கணும். அந்த ஆரோனும் ஊரும் என்னை தாங்கி பிடிக்கிற இருதயம் உள்ளவனா இருக்கணும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கர்த்தருடைய கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. அப்ப புதிய ஏற்பாடு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதை குறித்து பேசுது. அதான் ஃபெல்லோஷிப். அதான் ஃபெல்லோஷிப் தெரியுமா? ஒருத்தர் காலை ஒருத்தர் வாரி விடுவதில்லை. ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் அசந்து போறவனுடைய கையை தூக்கி விடுவது. ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ முதல்ல கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும். அதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரோட ஃபர்ஸ்ட் ரூல். த செகண்ட் ரூல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஐ ஆம் வீக். ஸோ எனக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஃபெல்லோஷிப் தேவை. அப்போ நல்ல என்னோட ஃபெலோஷிப் பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை. என்னை நன்றாய் விளங்கி கொள்ளக்கூடிய, என்னை நேசிக்கக்கூடிய, எப்படா அசந்து போவான், மண்டையில் தட்டி கையில் இருக்கிற கோலை பிடுங்குவான்ற ஆளை இருக்கக்கூடாது. சொல்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். நிறைய இடத்துல அதான் நடக்கும். கோலை பிடிச்சி தூக்கி நிறுத்தி கையில் அப்படியே சப்போர்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சப்போர்ட்டிங் பீப்புள்ஸை எடுக்கணும். ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஃபெல்லோஷிப்போட அவசியத்தை உணரணும். செகண்டு. மூணாவது அங்கே என்ன நடக்குதுங்க? அது எதை இண்டிகேட் பண்ணுது, எதை வெளிப்படுத்துதுன்னா, விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஜபத்தை, ப்ரேயர் வித் ஃபெய்த், விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபம். அதுதான் அதை காமிக்குது. வாசிங்க 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2:8. 1 தீமோத்தேயு 2:8. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், புருஷர்கள் ஆம்பளைங்க அப்படின்னு சொல்றாரு, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. எப்படிப்பட்ட கையை உயர்த்தணும்? லஞ்சம் வாங்காத, கரைபடியாத கை சுத்தமா இருக்கணும். என் கைகள் சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமாக ஆமென், பரிசுத்தமான கையை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். என் குற்றமில்லாமையில என் கைகளை கழுவுகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிக்கும் பொருட்டு குற்றமில்லாமையில என் கைகளை கழுவுகிறேன், உம்பீடத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். பாட்டு பாடுறோம் தெரியுங்களா?
எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆமாம், தொண்டையில் சத்தம் கொடுத்துருக்கிற ஒரு கர்த்தர். கை காலெலாம் ஆட்டி உயர்த்தி கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்போ குற்றம் இல்லாமையில் கைகளை கழுவுறான். உங்களுடைய அதிசயங்களெல்லாம் விவரிக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதே போல தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்தமான கைகளை எல்லா இடத்துலையும் உயர்த்தி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். யோசித்து பாருங்க, உங்க கை பரிசுத்தமா இருக்கா? ஆமென். உங்க கை பரிசுத்தமா இருக்கான்னு பாருங்க, யோசிச்சுக்குங்க. நான் யாரையும் சொல்லலை, உங்களுக்கு தெரியும் உங்க கை பரிசுத்தமா இருக்கா, உங்க செயல்கள் பரிசுத்தமா இருக்கா, உங்க சிந்தை பரிசுத்தமா இருக்கா. எதுலாவது கையை விட்டு ஆட்டிட்டு கையை தூக்கி ஜெபம் பண்ணா அங்க ஒண்ணுமே நடக்காது. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபம் கூரையை தாண்டறதில்லை. அப்படியே தாண்டினா கூட வானமண்டலத்திலோட ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லேயரில் நிறைய வானமண்டல பெட்டாலியன்ஸ் இருக்குது, சேனைகள் இருக்குது. அதெல்லாம் அப்படியே அப்படியே அமுக்கி இந்த பாக்கெட்டில் இந்த பாக்கெட்டில் இந்த பாக்கெட்லாம் போயிடுச்சு. ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் 2 வருஷமாக நான் இந்த காரியத்திற்காக ஜெபித்துட்டு இருக்கேன். அந்த ஜெபம் என் மேலே வரலப்பா, என்கிட்ட வரவே இல்லை, என்னாச்சு அப்படின்னா வானமண்டலத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள்லாம் வாங்கி பிடிச்சி பாக்கெட்டில் போட்டுருச்சு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். சர்ச்சுக்கு சும்மா போய் உட்காந்து வசனம் கேட்டு அப்பைக்கப்போ சத்தத்தை உயர்த்தி கையை தூக்கி கத்திக்கிட்டு கையை தட்டிட்டு இருக்கிறது மாத்திரம் அல்ல. சரியா காரியத்தை செஞ்சாதான் ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகும். ஆமென், அல்லேலூயா. வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை ஏமாற்றிட்டு ஜெபம் தாண்டி போயிடும். அது ஒரு ராக்கெட் மாதிரி போகும், ஒரு ஜெட்டு மாதிரி போகும், ஒரு ஃபயர் ஃப்ளோ போகும். அதில் ஒரு ஃபயர் இருக்கும். அதில் பிசாசு அந்த ப்ரேயரை பிடிச்சிட முடியாது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நடக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அல்லேலூயா, ஆமென், ஆமென். மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருக்குது என்பதை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. அதற்கு முதல்ல தேவை உங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணுன்றதை விளங்கி கொள்வோம். 2வது, நாம் பலவீனமானவர்கள், நமக்கு சப்போர்ட்டிவான ஆட்கள் தேவை என்பதை விளங்கி கொள்ளுவோம். 3வது, நமக்கு ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் இருந்தால் வெற்றி சாத்தியம். அங்கே சாத்தியப்பட்டுச்சு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு தோல்வி இல்லை, ஆவிக்குரிய போராட்டத்தில் தோல்வி இல்லை. ப்ரொஃபட்டிக்கலாக சொல்கிறேன். ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்கள் தாண்டிட்டு இருக்கிறீங்களா, நடந்து போயிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா என்னானே தெரியாதவங்க நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. அதனால் கிராஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஆமென். அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் உங்களுக்கு ஜெயம் இருக்கிறது. அதனுடைய முடிவு ஜெயமாக இருக்கும். தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். 2வதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த காரியத்தில், இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் கடகடன்னு சொல்லிட்டு அடுத்த போதிக்கு நான் போக விரும்புகிறேன் வேகமாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? அந்த 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசேபாத் என்று சொல்லக்கூடிய யூதாவின் ராஜாவை 20ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யாருங்க யோசபாத்து? ரொம்ப பக்தியானவன், விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி போட்டவன், கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவன், ஆண்ட ராஜாக்கல்ல ரொம்ப உத்தமமானவன், இப்படியெல்லாம் சொல்லலாம் யோசபாத்து. ஆனால் அந்த யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் வரக்கூடாதுல்ல. நான் தான் நல்லா இருக்கிறேனே, எனக்கு விரோதமாக ஏன் இந்த தேவன் யுத்தத்தை அனுமதிச்சாரு? ஏன் அனுமதிச்சாரு பாப்பா, அப்போ தான் தெரியும். யுத்தம் வந்துச்சு. ஒருத்தன் வந்தாலாம் இல்லை, பெரிய கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டு வந்தது. ஆமென். யாரு? யோசேபாத், கர்த்தருக்கு பயந்தவன். அவனுக்கு விரோதமாக யுத்தம் வந்துச்சு. அப்படி வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோசபாத் பயந்துட்டான். எல்லாருக்குமே இந்த பயம் வரும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் உண்டு. நான்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, என்னெல்லாம் அசைக்க முடியாது அப்படிலாம் சொல்லிடாதீங்க. இந்த உலகத்தில் அசைக்கப்படாத ஒருத்தனும் இல்லை. எல்லாம் வாய்ப்பேத்தல் நிறையா இருக்கும். வாய்ப்பேத்தல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டு தாழ்மையோடு ஜெயத்தை எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். கர்த்தரை தேடுவதற்கு முடிவு பண்றான், அதற்கு சப்போர்ட்டிவா உபவாசத்தை எடுக்கிறான். அப்ப ஒரு யுத்தம் நடக்குதுன்னா முதல்ல
யுத்த தளவாடங்களை தேடலை, யுத்த வீரர்களை தேடலை, கர்த்தரை தேடினான். கரங்களை உயர்த்தி ஆமென். என் வாழ்க்கையில் ஒரு எதிர்ப்பும் ஒரு போராட்டமும் ஒரு விரோதமும் வருதுன்னா நான் முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை தேடுவேன். அதான் முதல் சீக்ரெட்டு. அதான் மோசே செய்தார். கர்த்தரை தேடினான், உபவாசத்தை கூட்டினான். எல்லாரும் தான் செய்து தேடினது மாத்திரமல்ல, எல்லா பட்டணங்களில் இருந்தும் அவர்கள் 4ஆம் வசனத்தில் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரையும் கூட்டினா கர்த்தரை தேடுறதுக்கு. அப்படி எல்லாரும் தேடி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுவதற்கு தேடுறாங்க, கூடி பேசுறதுக்கு தேடலை, யுத்த தந்திரங்களை ஒவ்வொருத்தருக்கும் கேட்பதற்கு தேடலை, ஜெபம் பண்ணுவதற்கு தேடுறான். கூடுகையில் மிக அதிகமாக ஜெபம் பண்ணுவதற்கு கூடுவதாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கு நடக்கிற கூடுகைகள் மிக அதிகமாக ஜெபம் பண்ணுவதற்கு கூடுகிறது இல்லை, புரணி பேசுவதற்கு கூடுகிறது. அப்புறம் ஜாலியாக இருப்பதற்கு கூடுறான். எதையாவது ஒன்றை பேசிட்டு வடை டீயெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டு அப்புறம் ஊறுகா மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு முடிக்கிற காரியம்தான் அநேக இடங்கள்ல நடக்குது. அதனால தான் சபை பலவீனப்பட்டதாக இருக்குது. எந்த சபை ஜெபிக்கிற சபையாக இருக்கிறதோ, எந்த சபை கூடுகையில் அல்லது எந்தெந்த ஸ்பெஷல் கூடுகைகளில், சின்ன குழுக்களின் கூடுகையில் ஜெபம் அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடுகையாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ எல்லாரும் ஆண்டவருடைய பராக்கிரமத்தை சொல்லி அவருடைய வல்லமையை சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? இந்த ராஜாவும் ஜெபிக்கிறான். ராஜா பாருங்க, அவன் எவ்வளோ தாழ்மை உள்ளவன் பாருங்க, எல்லாரையும் கூட்டி ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எப்போ ஜெபிக்கிறோமோ அப்போ தேவன் கிரியை செய்வார். தேவன்கிட்ட ஒரு வார்த்தை வரணும், அதான் அவர் கிரியை செய்வதற்கான அடையாளம். இன்னைக்கு இரவு உங்களுக்காக புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் தோல்வி அடைவதில்லை, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த வார்த்தை எப்படி வருது? வாசிக்க கேட்போம். 14ஆம் வசனம். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவி ஒரு லேவியன் மேல இறங்குது. அவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கான். யகாசியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். என்ன சொல்றான்னு சிம்பிளா சொல்லி நான் வாசிக்க நேரம் இல்லை. இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை. யோசேபாத்தே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல. யூதாவே, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற யுத்தத்தை பாருங்க. ஆமென். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஸ்டெப்ஸ் சொல்றான். தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்களானால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கான ஆலோசனைகளை வெளிப்பாடாய் தேவன் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த உலகத்தில் உபத்திரம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பலவிதமான காரியம் வந்து நம்மை விரோதிக்கும். அதில் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அதை மேற்கொள்ள, அதை ஓவர் கம் பண்ண, அதை ஜெயித்து விடுவதற்கு ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான வெளிப்பாடுகள் நமக்கு தேவை. போன முறையை கொண்டு இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. செங்கடலுக்கு முன்னாடி நின்று கொண்டு அந்த மோசே தன் கையில் இருந்த கோலை என்ன செய்தான்? செங்கடல் மேலே. அப்ப என்ன நடந்துச்சு? செங்கடல் பிளந்துச்சு. யோர்தானை பார்த்த உடனே அதே போல யோசுவா, ஓ ரைட்டு, நம்ம ஒரு கோலை எடுத்து ஆட்டுவோன்னு ஆட்டி இருந்தாருன்னா ஒருத்தனும் உயிரோட இருந்திருக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது யோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, லேவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்துக்கிட்டு உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு எங்க போகணும்? யோர்தான்ல கால் எடுத்து வைக்கணும். லேவியர்கள் ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் போய் அந்த காலை எடுத்து யோர்தான்ல பிரவாகித்து ஓடிட்டு இருக்கிறப்ப வச்ச உடனே யோர்தான் 2ஆய் பிளக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இது யுத்த முறை. ஒவ்வொரு முறையும் வித்தியாசமா. அதனால தான் நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் தினந்தோறும் ஜெபிச்சு அல்லது ஒரு போராட்டத்தின் போது ஜெபிச்சு காத்திருக்கும் போது கர்த்தர் இதை செய், இப்படி பண்ணு, இந்த ரூட்ல போ, இந்த காரியத்தை செய். நம்மோடு கூட மெல்லிய சத்தத்தில் ஆலோசனை கொடுப்பார். நெருக்கங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், விரோதங்கள், நமக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்களை நாம் தாண்டுவதற்கு அது போதுமானதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் இப்படி சொல்றாரு. சொல்லிட்ட உடனே என்ன சொல்றாரு? ஆலோசனையில கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற பாடல் பாடுகிறவர்களை முன்னாடி நிப்பாட்டணும். முன்னாடி யார் நிற்கணும்? யுத்தத்தை நடப்பிக்கிற மனிதர்கள் நிற்பாங்க, யுத்த வீரர்கள் நிற்பாங்க.
அம்புகளையும் ஈட்டிகளையும் பிடித்து கொண்டு நிற்பாங்க. இங்கே இவங்க எல்லாரும் பூரிகைகளையும் எக்காலங்களையும் ஆமீன் கிண்ணறங்களையும் வாத்திய கருவிகளையும் எடுத்துக்கொண்டு கர்த்தரை உயர்த்தும்படி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிறவர்களை நிறுத்துறான். அப்படி நிறுத்தும் பொழுது கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குகிறார். ஆமென், ஆமென். அவர்கள் துதிக்கிறாங்க, கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுக்கு விரோதமாய் வந்த எல்லா கூட்டத்தையும் கர்த்தர் சிதறடிக்க பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா யுத்தங்களையும் சிதறடிக்க பண்ணி அவைகளை அழித்து போடுகிற ஒரு வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் யுத்தம் போராட்டங்களில் நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் அவரை தேடுவதற்கும் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கும் உபவாசத்தை கூறுவதற்கும் கர்த்தருடைய வெளிப்பாட்டை அறிவதற்கு நம்முடைய இருதயத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு காத்திருக்கும் போது கர்த்தர் யுத்தத்தை தன் கையில் எடுப்பதுதான் சிறப்பு. கர்த்தருடைய கையில யுத்தத்தை கொடுக்கிற மனிதன், கர்த்தருடைய கையில யுத்தத்தை கொடுக்க தெரிந்த மனிதன். ராஜாவுக்கு நான் ராஜா, நான் யுத்தம் செய்கிறவன் அப்படின்றது மேட்டர் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது செய்கிறது தான் முக்கியன்றதை அறிஞ்சுக்கிட்டான். தீர்க்கதரிசி ஒரு லேவியன், சாதாரண ஒருத்தன் வாலிபன், அவன் சொல்றது அவன் சொல்லலை. அவனுக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசன ஆவி பரலோகத்திலிருந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறது என்பதை அக்செப்ட் பண்ணான். ஆமென், ஏற்றுக்கொண்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர்கள் துதிக்க 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 யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆமென், பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுகிறது. யோசேபாத்தை கர்த்தர் ஒரு வெற்றியின் மனுஷனா மாத்துறார். அப்படி மாத்தினதுனால 26ஆம் வசனத்தை வாசிங்க. நாலாம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். Place of Thanksgiving. பெராக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்றி செலுத்துகிற இடம் என்று அர்த்தம். பெராக்கால கூடுறாங்க. அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்று பெயர் தரித்தார்கள். நல்லா கவனிங்க. ஏன் தேவன் பயந்து கர்த்தருக்கு உண்மையா இருந்த யோசேபாத்துக்கு யுத்தத்தை அனுப்பினார்னா, யோசேபாத்துக்கு தெரிஞ்சுக்கணும், யுத்தம் வந்தாதான் கர்த்தருடைய உதவி வரும். யுத்தம் வரும்பொழுது கர்த்தருடைய உதவி வருவதனால ஒரு ஜெயமும் வரும் என்பதை யோசேபாத்து நானும் நீங்களும் அறிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். உபாசனால நியமிக்கிறான். ஜனங்களெல்லாம் அவரை தேட கூட்டுறான். அப்போ பரலோகத்திலிருந்து கர்த்தர் கேட்டு ஆலோசனை கொடுக்கிறார். வெளிப்பாடு வருது. அந்த வெளிப்பாட்டினுடைய முடிவு, யுத்தத்தில் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன், நீங்களும் சும்மா இருங்க, சொல்கிறத மாத்திரம் செய்யுங்க. துதிக்க அங்கே எல்லோரையும் பழக்கிறாங்க. யுத்த வீரர்களை நிறுத்தல, துதிக்கிறவர்களை நிறுத்தினான். அதனால தான் பெராக்கா என்றால் துதி என்று அர்த்தம். ஆமே. அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் துதி ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. பிரைசிங், துதி ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் உட்காந்து தேவன் நமக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் நம் கடந்த காலத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கு தந்த ஜெயங்கள், நம்மை மீட்டு கொண்ட காரியங்கள், நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றின காரியங்கள், இதெல்லாம் சொல்லி 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 துதிக்க 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 துதியின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது கர்த்தருடைய வெளிப்பாடுகள் வருது. ஆமே. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுதுங்க? அப்போ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தின் சேனைகளோடு அதிகாரங்களோடும் நமக்கு யுத்தம் செய்யும் போது என்னென்னலாம் செய்யணும் என்பதை நாம் 2 காரியங்களின் மூலமாக கற்றுக்கொண்டோமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆமே. கடைசியாக 2 காரியத்தை காமித்து கொடுத்துட்டு முடிக்க விரும்புகிறேன். அடுத்து நம்ம எதில் ஜெயிக்கணுங்க? ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு 2வது எதில் நாம் ஜெயம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்ப்பீர்களானால் 2 கொரிந்தியருடைய புஸ்தகம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். ஆமென். பரீட்சைக்கு நிக்கணும். விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்கள் சோதித்து அறிவதற்கு பரீட்சையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். பரீட்சை, அத சோதனை என்று கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் பரீட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பார்ப்பீர்களானால் கர்த்தர் நீதிமான்களை
சோதித்து அறிகிறார். அப்படின்னா பரீட்சித்து அறிகிறார், டெஸ்ட் பண்றாரு. இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு விசுவாச பரீட்சை இருக்குது. என்ன பரீட்சை இருக்குது? விசுவாச பரீட்சை இருக்குது. ஸ்கூலில் படித்து பரீட்சையெல்லாம் எழுதுகிறோம், ஃபைனல் எக்ஸாம் எழுதுகிறோம், இப்படி எல்லாம் எழுதி அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளை நம்ம அறிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த டெஸ்ட் வைக்கிறதுனுடைய விளைவு நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. அல்லேலூயா, ஆமென். உண்மைதானே? ஒரு உயர்வு நமக்கு கிடைக்குது. டெஸ்ட் நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள், நீங்களே பரீட்சித்து பாருங்க. உங்களுக்குள்ள நீங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருக்காதீங்க. ஆமென். பரீட்சைக்கு நில்லுங்க. அதான் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, நாங்களோ பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவது என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். ஆமென். நாங்கள் பரீட்சைக்கு நிக்கிறவங்கப்பா, நாங்க பரீட்சைக்கு நிக்கிறவங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்க பரீட்சைக்கு நிற்போம். பரீட்சை வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், நாங்க பரீட்சைக்கு நிற்போம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேக பரீட்சைக்கு போகிறதுக்கு பயந்து ப்ரொமோஷனை இழந்துட்டாங்க. உலகத்துலேயும் அப்படி தான். ஐயோ நானும் பரீட்சை என்னால் முடியாது, ஒரு நாள் இல்லை ஃபெயில் ஆனால் கூட பரீட்சை அட்டன் பண்ணணும். அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சிடும் கொஸ்டின் பேப்பர். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தானே? ஆமென். அப்போ பரீட்சைக்கு நான் நின்னா என் விசுவாசத்தினுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னும் என்னுடைய விசுவாசத்தை நான் கூட்டிக் கொண்டு விசுவாச பரீட்சையிலே நிற்க வேண்டும் என்பதற்கு தான் தேவன் நம்மை பரீட்சித்து பார்ப்பதற்கு பரீட்சைகளை அனுப்புகிறார். ஆமென் சொல்லலாம். ஆமென். அதனால் நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:8. எந்தேயும் அம்பிரையும் மோசைக்கு ஏத்து நின்றது போல இவர்கள் சத்தியத்துக்கு ஏத்து நிற்கிறார்கள். இவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள். துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எந்த விஷயத்துல பரீட்சைக்கு நிக்காதவங்க? விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசி யாருன்னா பரீட்சைக்கு நிற்பதை விரும்புகிறவன் தான் நல்ல விசுவாசி. ஆமென். பரீட்சைக்கு நிற்கிறத முதல்ல விரும்பணும். இன்னைக்கு இருக்கிற சரியான உபதேசங்கள் சரியா இல்லைன்னா பால் தான், திடாகாரம் கொடுக்க முடியாது, திடாகாரம் கொடுக்க முடியாது. அப்ப தேவ சமூகத்தில் நாம் பலப்படணும்னா நம்மளுடைய ஃபெய்த், விசுவாசம் பரீட்சிக்கப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு பரீட்சிக்கப்பட்ட கல். ஆமென். மூளைக்கு தலைக்கல்லா அவர் மாறினதற்கு காரணம் அவர் பரீட்சிக்கப்பட்ட கல்லா இருந்தார். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கல்லா இருக்கணும்? பரீட்சிக்கப்பட்ட கல்லா இருக்கணும். அப்போதான் நம்ம மேல ஒரு கட்டடத்தை கர்த்தர் கட்டுவார். நம்ம லைஃப்பை கட்டி எழுப்பணும். நம்ம மேல ஒரு சில காரியங்களை தேவன் வைத்து கட்டணும். தரிசனத்தை கட்டணும், ஊழியத்தை கட்டணும், எதிர்காலத்தை கட்டணும், வாழ்க்கையை கட்டணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக செய்கிறதுக்கு நாங்கள் விசுவாச விஷயத்தில் நிற்பதற்கு எங்களுடைய கிரியைகளை விசுவாசத்தில் ஆமென் கொண்டு போக விரும்புகிறோம். கர்த்தருக்கு கொடுப்பது கூட விசுவாசத்தின் முயற்சி தான். ஆமென். அல்லேலூயா. ஐயோ தீந்துருங்க. ஆமாம், தீராமல் என்ன பண்ணும்? தீரதான் செய்யும். பணம் தீரும். தீக்கிறதுக்கு தான் கர்த்தர் பணத்தை கொடுத்துருக்கிறார். தீந்துருங்க. மடித்து 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 உள்ளே வச்சு ஜிப்பு போட்டு மூடிக்கிட்டே இருந்து ஒரு பிரயோஜனமும் வராது. தீர்த்தால் பணம் சேரும். என் கையில் கொடுத்தா போகிற ஊழியம் நடக்கும், வேலை நடக்கும், தேவையுள்ளவங்களுக்கு போகும்னு நினச்சா கர்த்தர் கையில் பணத்தை தருவார். ஆமீன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஒன்று தான் வசனத்தில் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுது. டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். ஆமீன். ஹல்லேலூயா. அப்போ விசுவாச விஷயத்தில் அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். நாங்கள் அப்படி இல்லைன்றார். யாக்கோபு 1 அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமாக யாக்கோபு 1:3 வேகமாக வாசிக்கணும். யாக்கோபு 1. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. பொறுமையை உண்டாக்குமா? ஆமே. உங்க விசுவாசத்தின் பரீட்சை என்னத்தை உண்டாக்கும்? வாசிங்க. பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சந்தோஷமா விசுவாசத்தின் பரீட்சை எத்தனை பேர் சந்தோஷமா நினைக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். யோபுவை பத்தி அடுத்து சொல்றாரு. ஆமேன். யோபு என்ன செய்தானா? வசனம் சொல்லுகிறது 11ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். அதுக்காக தான் அதை பேசுறாரு. 11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எந்த பொறுமை?
விசுவாச பரீட்சையில பொறுமையா இருக்கிறான். ஆமென். இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறிடுமா? இன்னைக்கு எனக்கு சுகம் கிடைச்சிருமா? இன்னைக்கு நான் ரோட்ல இருக்கிறேனே, என் மனைவி போயிட்டா, என் பிள்ளைகளெல்லாம் போயிட்டாங்களே, தனிமையா இருக்கிறேனே, உடம்பு ஃபுல்லும் வியாதி வந்துருச்சு. பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியம் வந்து எண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். செயலின் முடிவு பாட்டுல பான்னம்ல, யோபுவை அன்று பார்த்தீர், 2 மடங்கு அவன் இடத்திலிருந்து இழந்ததை திரும்ப தந்தீர். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஆமேன். அப்ப விசுவாச விஷயத்துல பரீட்சை மிக மிக அவசியம். அந்த பரீட்சையில் நமக்கு ஜெயம் இருக்குது. எப்போ ஜெயம் இருக்குன்னா, அந்த சத்தியம் தெரிஞ்சாதான் ஜெயம் இருக்கு. விசுவாச பரீட்சைன்னு ஒன்று இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் ஜெயம் இருக்குது. அந்த விசுவாச பரீட்சைன்றதை சென்ஸ் பண்ணி அறிஞ்சு அதில் நாம் ஃபெய்த்தை பில்டப் பண்ணிக்கிட்டா ஜெயத்தை எடுக்கலாம். தேவ சமூகத்தை நாடுனா ஜெயத்தை எடுக்கலாம். 3வது கடைசியாக ஒன்றை காமிச்சு கொடுத்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து ஜெபிக்கணும். அதனால் வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம், எனக்கு உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தில் நான் ஜெயிக்கணும். ஆமென். நான் அந்த ஓட்டத்தில் நான் ஜெயிக்கணும். வேதம் சொல்லுகிறது இந்த ஓட்டத்தில் ஜெயிப்போம். அந்த ஓட்டம் தான் இந்த விசுவாசத்தின் ஓட்டம். ஆமென். இந்த விசுவாசத்தின் ஓட்டத்தில் எனக்கு போராட்டமும் இருக்கும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த ஓட்டத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்டம், நான் போராட்டத்தின் ஓட்டம், ஓட்டத்தை முடிச்சிட்டேன். விசுவாசத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டேன், காத்துக்கிட்டேன். விசுவாசத்தை இழந்து ஓட்டத்தை முடிக்கல. நான் முடிக்கும்போது விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடித்தேன். கரங்களை உயர்த்தி. ஆமென். வாழ்க்கை பயணத்தில் போராட்டங்களும் நெருக்கங்களும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் குறைவுகளும் பலவீனங்களும் வியாதிகளும் எது வேணாலும் வரலாம். விசுவாசத்தை விட்டுற வேணாம். விசுவாசத்தை காத்துக்கொண்டு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று அதை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவன் அருளுகிற ஆமென் பிரசன்னத்தை உணர்ந்து வார்த்தைகளை பெற்று தேவ சமூகத்திலே காத்திருந்து சரியா நான் சொல்லி கொடுத்த காரியங்களை மனதில் வைத்து அதை ஓடும்போது அந்த ஓட்டம் ஜெயமான ஓட்டமாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செய்வேனா, வெற்றி பவனி செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தோற்று போக விட மாட்டாரு, ஜெயம் கொள்ள வைக்க போறாரு. எத்தனை பேர் ஜெயம் எடுப்பேன்னு சொல்றீங்க? ஜெயம் எடுப்பேன்னு சொல்றீங்க. தேவ சமூகத்தில் இருந்தால் தான் ஜெயம். சத்தியத்தை கற்றுக்கொண்டாதான் ஜெயம். சத்தியத்தை பிராக்டிஸ் பண்ணாதான், செயல்படுத்தினாதான் ஜெயம். ஹல்லேலூயா. ஆமென்.